வணக்கம். ஒரு கம்ப்யூட்டரை எப்படி சரியா பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? சரி, வாங்க இந்த டிஜிட்டல் உலகத்துக்குள்ள நம்மளோட பயணத்தை ஆரம்பிக்கலாம். புதுசா எதையாவது ஆரம்பிக்கும்போது ஒரு சின்ன தயக்கம் இருக்கும் இல்லையா? அது ரொம்பவே சகஜம்தான். ஆனா கவலையே படாதீங்க. இந்த வழிகாட்டி உங்க கம்ப்யூட்டர் பயணத்தை ரொம்ப எளிமையாவும் ஜாலியாவும் மாத்தப் போகுது. நம்மளோட டிஜிட்டல் பயணத்தோட முதல் அடி சிம்பிள், கம்ப்யூட்டர் ஆன் பண்றது தான். இது ஒரு புது உலகத்தையே திறக்க போற முதல் மற்றும் ரொம்பவே சுலபமான படி. கம்ப்யூட்டர் ஆன் பண்றதுக்கு இந்த 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்றது ரொம்ப முக்கியம். முதல்ல யூபிஎஸ் ஆன் பண்ணுங்க. எதுக்குன்னா திடீர்னு கரண்ட் கட் ஆனா கூட உங்க கம்ப்யூட்டர் சேஃபா இருக்கும். அடுத்து கம்ப்யூட்டரோட மெயின் பவர் ஆன் பண்ணிட்டு கடைசியா அந்த பவர் பட்டனை அழுத்துங்க. இந்த வரிசைப்படி செய்யறது உங்க கம்ப்யூட்டரை பத்திரமா பாத்துக்கும். ஆன் பண்ற மாதிரி ஆஃப் பண்றதுக்கும் ஒரு சரியான முறை இருக்கு. நீங்க வேலை செஞ்சுட்டு இருந்த எல்லா ப்ரோக்ராமையும் முதல்ல மூடிடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் மெனுவுக்கு போய் பவர் ஆப்ஷன்ல ஷட் டவுன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஏன் இப்படி செய்யணும்னா அப்போதான் நீங்க செஞ்ச வேலையெல்லாம் கரெக்டா சேவ் ஆகும், கம்ப்யூட்டரும் எந்த பாதிப்பும் இல்லாம பாதுகாப்பா ஆஃப் ஆகும். இப்போ கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல இருக்கிற எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு முக்கியமான கருவி இருக்கு. அதுதான் மவுஸ். சொல்லப்போனா நம்மளோட டிஜிட்டல் கைகள் இதுதான். மவுஸ்ல இருக்கிற 2 பட்டனுக்கும் தனித்தனி வேலை இருக்கு. லெஃப்ட் பட்டன் அதுதான் நம்மளோட மெயின் ஆக்ஷன் பட்டன். ஒரு ஃபோல்டரை திறக்கணுமா டபுள் கிளிக் பண்ணுவோம். அதே ஃபோல்டர் மேல ரைட் பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க. ஒரு ஆப்ஷன்ஸ் மெனு வரும். அதாவது அதை காப்பி பண்ணலாமா, டிலீட் பண்ணலாமா, இல்ல பேர் மாத்தலாமான்னு அது என்னெல்லாம் செய்ய முடியும்னு நமக்கு காட்டும். இழுத்து விடுதல், அதாவது டிராக் அண்ட் டிராப். பேர்லே விஷயம் இருக்கு. ஒரு ஃபைல் இல்ல போட்டோ மேல மவுஸ் வச்சு கிளிக் பண்ணி பட்டனை எடுக்காம அப்படியே இழுத்துட்டு போய் உங்களுக்கு எங்க வேணுமோ அங்க விட்டுடணும். சிம்பிளா சொல்லணும்னா உங்க டேபிள்ல இருக்கிற ஒரு பேப்பரை எடுத்து இன்னொரு இடத்துல வைக்கிற மாதிரி தான். இது வேலையை எவ்வளவு சுலபமாக்குது பாத்தீங்களா? சரி, கம்ப்யூட்டரை கண்ட்ரோல் பண்றது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போதான் அசல் மேட்ரிக்கே வரும். இதையெல்லாம் வச்சு நம்ம கற்பனைக்கு எப்படி உயிர் கொடுக்கலான்னு பார்க்கலாமா? வாங்க. உங்களோட முதல் டிஜிட்டல் ஓவியத்தை வரைய ரெடியா? அதுக்கு எம்எஸ் பெயிண்ட்னு ஒரு சிம்பிளான ஜாலியான டூல் இருக்கு. அதை வச்சு வரையலாம், கலர் அடிக்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். புதுசா ஒரு டிராயிங் ஆரம்பிக்க ஃபைல் மெனுல நியூ கொடுங்க. கலர் மாத்துறதுக்கு அந்த பெயிண்ட் பக்கெட் டூலை யூஸ் பண்ணுங்க. அடுத்து உங்களுக்கு பிடிச்ச வடிவத்தை செலக்ட் பண்ணி நாம இப்ப கத்துக்கிட்டோமே அந்த டிராக் அண்ட் டிராப் முறையில வரைஞ்சு பாருங்க. சூப்பர். இப்போ உங்க போட்டோகளுக்கு உயிர் கொடுத்து அதை ஒரு அழகான வீடியோவா மாத்துறது எப்படின்னு பார்க்கலாமா? இதுக்கு விண்டோஸ் மூவி மேக்கர் நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இது ரொம்ப சுலபம். விண்டோஸ் மூவி மேக்கரை ஓபன் பண்ணி ஆட் வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேணுங்கிற போட்டோஸை சேர்த்து அனிமேஷன் மெனுல இருக்க டிரான்சிஷன் மூலமா ஒரு போட்டோல இருந்து அடுத்த போட்டோவுக்கு மாறும்போது சூப்பரான எஃபெக்ட்ஸ் கொடுக்கலாம். புதுசா உருவாக்குறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியம் அதை ஒழுங்கா பத்திரப்படுத்தி வைக்கிறது. உங்க டிஜிட்டல் இடத்தை எப்படி நீட்டா வச்சுக்கிறதுன்னு இப்ப பார்க்கலாம். கோப்பு மேலாண்மை, அதாவது ஃபைல் மேனேஜ்மெண்ட்னா என்ன? நம்ம டிஜிட்டல் ஃபைல்ஸை உருவாக்குறது, சேமிக்கிறது, மாத்துறது, அப்புறம் தேவையில்லாததை அழிக்கிறதுன்னு எல்லாத்தையும் ஒரு ஒழுங்கான முறையில செய்யறது தான். நம்ம வீட்டு பீரோல பொருட்களை எப்படி அடுக்கி வைப்போமோ அதே மாதிரி தான் இதுவும். உங்க டிஜிட்டல் ஸ்பேஸை நீட்டா வச்சுக்க சில அடிப்படை விஷயங்கள் இருக்கு. நீங்க புதுசா ஃபைல்ஸ் உருவாக்கலாம், தேவையில்லாததை டெலீட் பண்ணலாம், ஈஸியா ஞாபகம் வச்சுக்க ஃபைல்ஸ்க்கு பேர் மாத்தலாம், அப்புறம் அதை சரியான ஃபோல்டருக்குள்ள நகர்த்தி வைக்கலாம். இதெல்லாம் பண்ணா உங்க கம்ப்யூட்டர் எப்பவும் சுத்தமா பயன்படுத்த எளிமையா இருக்கும். நாம உருவாக்குற ஃபைல்ஸை சேமிக்க பலவிதமான சாதனங்கள் இருக்கு. இந்த டேபிளை பாருங்க. ஒரு சிடி ராம், ஒரு சின்ன நோட்புக் மாதிரி. அதுல சில 100 போட்டோஸோ பாட்டுகளோ சேமிக்கலாம். ஆனா ஒரு ப்ளூரே டிஸ்க் ஒரு பெரிய லைப்ரரி மாதிரி. அதுல ஹை குவாலிட்டியில பல படங்களை சேமிக்க முடியும். உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி சரியான ஸ்டோரேஜ் டிவைஸை தேர்ந்தெடுக்கிறது முக்கியம். கடைசியா ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம், பாதுகாப்பு. ஆமாங்க, கம்ப்யூட்டரை பயன்படுத்தும் போது பாதுகாப்பா இருக்கிறது ரொம்ப அவசியம். இதோ சில சிம்பிளான விதிகள். கம்ப்யூட்டரை எப்பவும் சரியான முறையில பயன்படுத்துங்க. உங்க தகவல்களை பாதுகாக்க கண்டிப்பா ஒரு பாஸ்வேர்டை பயன்படுத்துங்க. அப்புறம் மின்சார பாதுகாப்புலயும் கவனமா இருங்க. இந்த 3மே ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, கம்ப்யூட்டரை பயன்படுத்துறதுக்கான அடிப்படைகளை இப்ப நீங்க கத்துக்கிட்டீங்க. இப்போ உங்க கையில ஒரு சக்தி வாய்ந்த கருவி இருக்கு. சொல்லுங்க, இதை வச்சு நீங்க என்ன புதுசா உருவாக்க போறீங்க? உங்க கற்பனைக்கு எல்லையே இல்ல.